ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் அல்வா எப்படி செய்கிறது. ஒரு சிம்பிளான மெத்தடில், ஈஸியான மெத்தடில் பிரெட் அல்வா நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை இப்படி ஒரு கட்டும், இப்படி ஒரு கட்டும் அப்படியே 4ஆக கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில், எந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வாசனை இல்லாத ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் பிரெட் அல்வா பொறுத்த வரைக்கும். இப்போது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி இல்லாமல் ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து இது பண்ணும்போது திகட்டாது, நமக்கு வெறும் நெய்யில் செய்யும்போது திகட்டும். அதனால தான் நான் ஆயிலும் நெய்யும் கலந்து எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம், ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்க வேண்டாம். வச்சுட்டு இந்த பிரெட்டை ஒரு 4 பீஸ் எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம பொரிச்சிக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாம். இதை பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்தளவு உடனே பொரிஞ்சிடும். நம்ம அதனால் ஸ்லோலியோ இல்லை நார்மல் ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி வச்சு தான் பொரிக்கணும், இல்லைன்னா கருகிடும். இப்போ இது நல்லா எண்ணெயை இருத்து எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். அதே மாதிரி 4 ஸ்லைஸாக ஒரு 8 பிரெட்டு நம்ம வறுத்து எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 8-9 பிரெட்டுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு நம்ம நீட்டாக. இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்த பிறகு அதே கடாயில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயே 2 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். அதே 2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர். இப்போ இது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிடும். இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க பிரெட்டெல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா சுகர்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க இந்த பிரெட் பீஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் அப்படியே டக்குன்னு ஊறும். அதுக்காக நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பிரெட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். நல்லா ஊறிடுச்சுன்னா நமக்கு சாஃப்ட் ஆகிடும். இந்த சுகர் சிரப்போட நல்லா ஊறிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் ஒரு 20 பாதாம் பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் முந்திரி நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா குலன்னு, ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. இதில் ஃபுட் கலரோ எதுவுமே ஆட் பண்ணாமையே நமக்கு இந்த கலரில் சூப்பராக கிடச்சிருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த பால்கோவா, ஸ்வீட் கோவா இல்லை ஸ்வீட்லெஸ் கோவா கூட இருக்குது பாருங்கள். அந்த கோவா கூட இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் பிரெட் அல்வா நமக்கு ரெடி ஆகிடும். அந்த கோவா சேர்த்திங்கன்னா நான் நார்மலாக சிம்பிளான மெத்தடு வீட்டில் இருக்க நம்ம இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக நம்ம ஒரு பிரெட் அல்வா, ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட்டை வச்சு நம்ம சூப்பராக இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.